அவர்களை அறிமுகப்படுத்தி ஊக்கப்படுத்தி வருகின்ற இந்த குயிஸ் வைகோ நிறுவனர் ஐயா சிஆர்பி ஞானம் அவர்களின் சேவையையும் இந்த நேரத்திலே நன்றியோடு சுட்டிக்காட்டி, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகள் அனைவரையும் வருக வருகவென்று மீண்டும் ஒருமுறை வரவேற்று வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை நிகழ்த்திய அண்ணன் தென்னம்பலத்தார் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை குயிஸ் வைகோவின் சார்பில் வருகை தந்த அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உலகத் தமிழர்கள் நம்பிக்கை நாயகன், திராவிட வரலாற்றின் கடைசி கையிருப்பு நம் தலைவர் வைகோ அவர்களால் என் தம்பி சத்யா சேனாதிபதி என்று போற்றப்பட்ட மனித நேயம் கொண்ட துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்கள் நம்மிடையே உரையாற்ற வருகை தந்துள்ளார். வள்ளுவர் தந்த வாழ்வியல் என்ற தலைப்பில் சிறப்பான முறையில் நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்வார். நம் தலைவர் வைகோ அவர்கள் கொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 577 நாட்கள் சிறைவாசம் கண்டார். தலைவர் வைகோ அவர்கள் விடுதலை பெறும் வரை பல தொண்டர்கள் கருப்பு சட்டை அணிவதென்று முடிவெடுத்து கருப்பு சட்டை அணிந்தார்கள். அதில் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களும் மல்லை சத்யா அவர்களும் அம்மையாரின் ஆட்சி அகற்றும் வரை கருப்பு சட்டை அணிய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து கருஞ்சட்டை அணிந்தார். பின்னர் தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் அதை விலக்கிக் கொண்டே தலைவர் அவர்களே அவருக்கு வெள்ளை உடை கொடுத்து அணிய வைத்தார். அண்ணன் மல்லை சத்யா அவர்களுக்கு இந்திய அரசு சார்பில் சிறப்பு விருந்தினராக ரஷ்யாவில் இருந்து அலெக்சாண்டர் என்பவர் இந்தியாவுக்கு வருகை தந்தார். அவர் விண்வெளிக்கு கடைசியாக சென்று வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் மாமல்லபுரத்தில் வருகை தந்த போது கோல்டன் பீச் ரெசார்ட் என்ற விருந்தினர் மாளிகையில் அவரை 3 நாட்கள் அரசாங்க விருந்தினராக தங்க வைத்தார்கள். அந்த 3 நாட்களிலும் அவரை அழைத்து வந்து அந்த விருந்தினர் மாளிகையில் தங்க வைத்து அவர் மீண்டும் ரஷ்ய நாட்டுக்கு திரும்பி செல்லும் வரை அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் அவரோடு அவருக்கு பாதுகாப்பாக இருந்து அவரை நம்பிக்கைக்குரியவராக இருந்து அவரை அனுப்பி வைத்தார். அந்த பெருமை நம்முடைய துணை பொதுச் செயலாளருக்கு இருந்தாலும் நம்மை இயக்கத்தை தாங்கியிருக்கும் துணை பொதுச் செயலாளர் அவர்கள் பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நம்முடைய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்கள் வேர்ல்டு மானிட்டேரியன் டிரைவ் என்ற தொண்டு நிறுவனம் 12 நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட தொண்டு நிறுவனம். பெண்களுக்காகவும் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் சிறுபான்மையினர் பாதுகாப்புக்காகவும் அவர்கள் மேம்பாட்டிற்காக செயல்பட்டு வரும் இந்த நிறுவனம் உலக நாடுகள், உலக தலைவர்கள் போற்றுகின்ற வகையிலே செயல்பட்டு வருகின்றது. மனித நேயத்திற்கான கல்விக்காகவும் அமைதிக்காகவும் ஒரு தொண்டு நிறுவனம், இந்த தொண்டு நிறுவனம் அது அந்த வகையில் செயல்பட்டு வருகிறது. இந்த தொண்டு நிறுவனத்தின் சார்பில் மனித நேயத்துக்கான வேர்ல்ட் மானிட்டேரியன் டிரைவ் என்ற விருதை நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் மல்லை சத்யா அவர்களுக்கு வழங்கியுள்ளது. குயிஸ் வைகோவின் இணையவழி சார்பிலும் உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களை அவருக்கு சொல்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் அவர்களுக்கு ஒரு கரவொலி எழுப்பிய வாழ்த்துக்களை கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
நம்முடைய இயக்கத்தின் முக்கியமான தூணாக இருக்கும் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்கள், அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் கடற்படை, தரைப்படை, புலிப்படை, காலாட்படை பலத்தையும் இந்த இயக்கத்துக்காக 28 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்து பல நேரங்களில் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத காலத்திலும் நாங்கள் எல்லாம் நேரடியாக கண்டிருக்கிறோம். அப்படி இந்த இயக்கத்துக்காக படை பலத்தை களத்தில் கண்டு பல்லவ நாட்டின் தளபதி, தமிழினத்தின் போராளி, துப்பாக்கி குண்டுகளுக்கு டாட்டா காட்டிய மேதகு பிரபாகரன், அவர் என் தலைவர் வைகோவின் உருவத்தில் வாழ்ந்து வரும் மேதகு பிரபாகரன் அவர்கள், எரித்து போட்டாலும் மறித்து போகாத பீனிக்ஸ் பறவையா இயக்கத்திற்காக நாள்தோறும் உழைத்து வரும் போராளி நம் தலைவர் வைகோவின் நிழலாகவே நம்முடைய துணை பொதுச் செயலாளர் இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார். அவரை ஊயிஸ் வைகோவின் சார்பில் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மீண்டும் பெருமை அடைகிறோம். நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் மல்லை சத்யா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பு நிறைந்த மாலை வணக்கங்கள். கண்ணுக்கு தெரியாத உயிர்கொல்லி கொரோனா வைரஸ் கிருமி மனித குலத்தின் மீது நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் யுத்தத்தின் காரணமாக அணு ஆயுத வல்லரசு நாடுகளே தன்னுடைய குடிமக்களை காக்க முடியாமல் பல்லாயிரக்கணக்கில் அந்த கொரோனா பலிபீடத்தில் இழந்து கையறு நிலை நின்று கொண்டிருக்கின்ற வேளையில் நாம் மீண்டும் ஒருவரை ஒருவர் சந்திப்போமா என்ற கேள்விக்குறி எழுந்திருந்த வேளையில் தனிமைப்படுத்துதல், சமூக விலகல், தடுப்பூசி என்று நாம் அதிலிருந்து மீண்டு வந்திருந்தாலும் நம்முடைய இதய நேசிப்புக்குரிய பலரை இந்த கொரோனா பலிபீடத்தில் நாம் இழந்து கவலையோடு நின்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இன்றைக்கு ஊஸ் வைகோ என்கின்ற இந்த காணொளி சார்பில் கணக்கு பார்க்காமல் வந்து பிழைகின்ற கனமழையை போன்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி நெறியாண்மை செய்து கொண்டு வருகின்ற கொளத்தூர் பகுதி கழகத்துடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர், லட்சிய தலைவர் வைகோவுடைய பாசத்திற்குரிய கண்மணி அண்ணன் ஜிஆர்பி ஞானம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றிருக்கின்ற கவிஞர் பன்னீர்செல்வம் அவர்களே, காணொலி வாயிலாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற திராவிட இயக்க போர்வால் தமிழினத்தின் காவலர் அன்பு தலைவர் வைகோவுடைய பாசத்திற்குரிய கண்ணின் மணிகளான புயலின் முகங்களே, பூகம்பத்தின் விதைகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் விரித்தாக்குகின்றேன். நீண்ட நாட்கள் உருண்டோடி விட்டது. இந்த கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. இருந்தாலும் இந்த காணொலி வாயிலாக பலரை சந்திக்கின்ற அந்த பேறு பெற்றவனாக காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமைப்பாட்டில் தலைவர் வைகோவுடைய எண்ணங்களுக்கு வண்ணம் கொடுக்கின்ற விதத்தில் இதுபோன்று காணொலி வாயிலாக நாம் சந்திப்பதும் பல்வேறு தலைப்புகளில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதும் ஒரு விதத்தில் ஒரு இயக்கத்தை முன்னெடுத்து செல்கின்ற கடமையாகத்தான் இதனை அடுத்த ஆண்டு நாம் உயிரோடு இருப்போம் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்.
எனவே இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகம் இருக்கின்ற, நம்முடைய அடர்த்தியான மக்கள் தொகை வாழ்கின்ற இந்த நாட்டில் தொற்று பரவல் அதிகமாக இருப்பதை மறுக்க முடியாது. அதே வேளையில் தூர தேசத்தில் சென்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர்கள், தலைவர் வைகோவுடைய பாசத்திற்குரிய கண்மணிகள், பஹ்ரைனிலிருந்து இணைந்திருக்கின்ற அண்ணன் தாயகம் சுரேஷ் அவர்கள், ருத்ரமூர்த்தி அவர்கள், மலேசிய திருநாட்டிலிருந்து லங்காவி தீவிலிருந்து பங்கேற்றிருக்கின்ற அண்ணன் கரு என்கின்ற கருணாநிதி, லண்டனிலிருந்து பங்கேற்றிருக்கின்ற அண்ணன் ஜெயராமன் அவர்கள், கத்தாரிலிருந்து பங்கேற்றிருக்கின்ற காளிதாசன் அவர்கள், பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கழகத்துடைய முன்னணி தலகர்த்தர்களுக்கு உங்களை காண்பதில் மகிழ்ச்சியடைவனாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன். காணொலியில் பேச வேண்டும் என்று ஞானம் அவர்கள் கேட்டபோதும் கழகத்துடைய இலக்கணியை அடுத்த கட்ட பரிணாமத்திற்கு நகர்த்துகின்ற வல்லமையை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டு வருகின்ற அண்ணன் காரை செல்வராஜ் அவர்கள் கேட்ட போதும் சற்று தடுமாற்றத்தோடுதான் இதில் நான் கலந்து கொள்கிறேன் என்று நான் சொன்னேன். காரணம், திருவள்ளுவருடைய திருக்குறளை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கின்ற ஒரே ஆளுமை நம்முடைய அன்பு தலைவர் வைகோ என்பதில் எந்த மாற்று கருத்து இடமில்லை. அந்த தலைவர் உரையாற்றுகின்ற போது உரையாற்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். 21ஆம் ஆண்டு 2000 ஆண்டு 30,000 கன்னியாகுமரியில் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த அந்த காலகட்டத்தில் 133 அடியில் உயரத்தில் குமரிக்கடலில் அந்த திருவள்ளுவர் சிலையை அமைத்த போது தலைவர் வைகோ அவர்கள் ஆற்றிய அந்த உரையை கண்டு மகிழாதவர்கள், மிரளாதவர்கள், விழிப்புறத்தை வில்லாக மாற்றியவர்கள் இல்லை என்று சொல்லுகின்ற விதத்தில் தான் அந்த உரை, தலைவருடைய வைகோ அவருடைய உரை என்பது ஆக சிறந்த உரையாக அமைந்தது. முதல் குறள், 25வது குறள், 50வது குறள், 100வது குறள் என்று வரிசைப்படுத்தி வந்து அந்த முப்பால்களில் இருந்து முத்து குளித்தவராக தலைவர் வைகோவுடைய உரை அவர்கள் அமைந்தது. அதே போன்றுதான் சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தை அமைத்த போது, வள்ளுவர் கோட்டம் திறக்கின்ற போது ஆட்சி இல்லாத அந்த சூழலில் தலைவர் வைகோ அவர்கள் அந்த வள்ளுவர் கோட்டத்தில் பல நிகழ்வுகளில் பேசியிருக்கிறார்கள், நான் கேட்டிருக்கிறேன். அதே போன்றுதான் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதிய வான்புகழ் வள்ளுவத்தில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்வில் பார்வையாளராக நான் கண்டு தலைவர் வைகோவுடைய உரையை மகிழ்ந்திருக்கிறேன். வான்புகழ் வள்ளுவருக்கு தலைவர் வைகோ அவர்கள் எப்படியெல்லாம் பணியாற்றினார் என்பதற்கான சான்றாகத்தான் அந்த வான்புகழ் வள்ளுவத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் அற்புதமாக ஒரு கவிதையை தலைவர் வைகோ அவர்களுக்காக எழுதியிருக்கிறார். குறளோவியம் தீட்டிய அந்த தலைவன் வான்புகழ் வள்ளுவனுக்கு அற்புதமாக புதிய கோணத்தில் பொருள் படைத்த அந்த தலைவன் அந்த வான்புகழ் வள்ளுவத்தில் தலைவர் வைகோ அவர்களுக்காக எழுதிய வரிகள் என் மனதில் நிழலாடுகின்றது. தலைவர் வைகோ அவர்கள் அவர் நாள்தோறும் எழுதி வருவதை கண்ணுற்று தொலைபேசியில் அழைத்து அவருக்கு வாழ்த்து சொல்லுகிறார். இன்னும் சிறப்பாக நீங்கள் எழுதி கொண்டிருக்கின்றீர்களே என்ற வியப்பின் உச்சத்தில் தலைவர் வைகோ அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை டாக்டர் கலைஞர் அவர்கள் தனக்கே உரிய பாணியில் அதை ஒரு படையலாக ஆக்கி அந்த வான்புகழ் வள்ளுவத்தில் படைத்திருக்கிறார். இன்னும் நீ எழுதுகின்றாய் எனினும் கண்ணலாய் இனிக்கிறது என்று எண்ணரும் தம்பி வைகோ இன்று இன்சொல் நெய்து புகழாடை தன்னை பொன்னாடையாக போர்த்தினார் தொலைபேசி வாயிலாக.
தன்னேரில்லா திருக்குறள் அதிகாரம் அனைத்திற்கும் அறத்துப்பால் அதிகாரம் 38 மட்டுமன்றி அடுத்தடுத்து பொருட்பால் இன்பத்துப்பால் இணைத்து குறளுக்கு புதிய கோணத்தில் பொருள் படைப்பீர் என குரல் கொடுத்த தம்பியின் கோரிக்கையை ஏற்று கோல புள்ளி வைக்கின்றேன், கொற்ற குடை குரலுக்கு பிடிக்கின்றேன் என்று முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைவர் வைகோ அவர்களுக்கு இந்த வான்புகழ் வள்ளுவத்தில் ஒரு படையலை தந்திருக்கிறார். அந்த புத்தகத்தை பெறுகின்ற அந்த அறிவாலயத்தில் நானும் அந்த புத்தகத்தை பெற்றவனாக இருந்த நிகழ்வுகள் என் மனதில் நிழலாடுகின்றது. எனவே குறள் 1 ஆனால் பாக்கள் 3 அறம் பொருள் இன்பம் என்று வரிசைப்படுத்தப்பட்டது. 13 இயல்கள், 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள் என்று தமிழர்களுடைய முற்றிய ஞானத்தின் அடையாளமாக திருக்குறளை ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் அமைத்து காட்டினார். குறள் 1, பாக்கள் 3, 13 இயல்கள், 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள். அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று தன்னுடைய குறட்பாவை 7 அடி சீரில் துவங்கிய ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் அவர் தொடாத துறையே இல்லை என்று சொல்லுகின்ற விதத்தில் எல்லா துறைகளையும் அவர் தொட்டு துலங்கி இருக்கிறார். நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள் அவருடைய புத்தகத்தில் தமிழ்நாட்டு படையில் தலைவர் வைகோ அவர்கள் பங்கேற்று பேசினார்கள். காமராசர் அரங்கில் நடைபெற்ற அந்த நிகழ்வு, அதில் திருக்குறளை பற்றி ஒரு அத்தியாயத்தை எழுதுகின்ற போது மிக சிறப்பான ஒரு உரையை அதில் தந்திருக்கிறார். அவர் பெருமிதத்தோடு சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கின்ற 10 மெய்நூல்கள் அல்லது அறநூல்களை வரிசைப்படுத்தினால் அதில் ஒன்றாக நம்முடைய திருக்குறள் அமர்ந்திருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கு இடமில்லை என்று சொல்லுகிறார். அடுத்ததாக அவர் சொல்லுகின்ற செய்திதான் வியப்பின் உச்சியாக இருக்கிறது, உச்சமாக இருக்கிறது. அது என்னவென்றால், அற்புதமாக சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கின்ற ஏனைய மெய்நூல்கள் அறநூல்கள் வரிசைப்படுத்தி அற்புதமாக படையில் வைக்கப்படுகிறது. கிரேக்கத்தின் ரோமானிய இதிகாசங்களை அல்லது நிகழ்வுகளை வைத்துதான் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவும் சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டது என்பதை வரிசைப்படுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் மோசேவுடைய வழிவகுப்பின் பிரகாரம்தான் கிறிஸ்தவ நாடுகளில் சட்டங்கள் இயற்றப்பட்டது. இஸ்லாத்தில் திருமறை குர்ஆனை சொல்லப்படுகின்ற பல செய்திகளை வைத்துதான் இஸ்லாமிய நாடுகளில் சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. அர்த்த சாஸ்திரம் துவங்கி பலவற்றை மையப்படுத்திதான் இந்துஸ்தானத்துடைய சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அவற்றை தாங்குவதற்கும் திருக்குறளை தாங்கி நிற்பதற்குமான கால என்பது ஒரு வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது. காரணம், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அடையாளப்படுத்தப்படுகின்றதுதான் நம்முடைய திருவள்ளுவர். அவர் இயற்றிய திருக்குறள் அதை தாங்குவதற்கு தமிழ் நிலப்பரப்புக்கு தமிழ்நாடு என்ற ஒரு பெயர் இல்லாத அந்த சூழல், அதை உள்வாங்குவதற்கு பெருந்தொகை மக்கள் தொகை இல்லாத அந்த சூழல். எனவே இந்த காலகட்டத்தில் தாங்குவதற்கு நாடுகளும் தாங்கி பிடிப்பதற்கு மதபீடங்களும் இல்லாத அந்த சூழலில் ஒரு அனாதை ஓலையாக அந்த ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட பனை ஓலையில் எழுதப்பட்ட அந்த நீதி நூலாகத்தான் அது அலைகழிக்கப்பட்டு யுகங்களை கடந்து இன்றைக்கு வந்து நிற்கிறது என்று சொன்னால் அது தமிழர்கள் அதை எவ்வளவு உண்வாங்கி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை அறிய முடிகிறது.
நம்முடைய நாட்டில் இருக்கின்ற சைவ சித்தாந்தத்தை பரப்புவதற்கு 63 நாயன்மார்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள். ஆக சிவனுடைய பெருமைகள் எடுத்துச் செல்லப்பட்டது. திருமாலுடைய சிறப்புகளை எடுத்துச் செல்வதற்கு 12 ஆழ்வார்கள் இந்த மண்ணில் அவதரித்தார்கள். எனவே வைணவம் தழைத்தோங்கியது. விவிலியம் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்தவ வேத நூலை தாங்கி பிடிப்பதற்கு உலக நாடுகளில் பல நாடுகள் இருந்திருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையருளை தாங்கி அவர் வெளிப்படுத்திய அந்த இறைவசனங்களை திருமறை குர்ஆனாக மாறியது. அதை தாங்கி பிடிப்பதற்கு நாடுகளும் அரசுகளும் இருந்தது. ஆனால் திருக்குறளை தாங்கி பிடிப்பதற்கு நாடுகள் இல்லை. அதை தூக்கி செல்வதற்கான நான் வரிசைப்படுத்தியதை போன்று அது போன்ற ஆளுமைகள் இல்லாத அந்த சூழலில் இந்த அறிவாயுதத்தை கையில் வைத்துக் கொண்டு அதை தீக்கிரையாக்கியது வேள்வி பொறியாக மாற்றிய அந்த காலங்களும் இருந்திருக்கிறது. திருவள்ளுவர் 1300 குறள்களை மட்டுமே எழுதியிருப்பார் என்று சொல்லிவிட முடியாது. அது இன்னும் பார்ப்பட்டதாகத்தான் இருந்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் கிடைத்திருப்பது வேள்வி பொருளாக அன்றைக்கு கோலோச்சி அந்த வேதங்கள் அல்லது மதம் சார்ந்த நிகழ்வுகளில் இதை எந்த மதத்தையும் சாராமல், எந்த மதத்தையும் எந்த கடவுளையும் உச்சரிக்காமல் உலக நீதியை போதிக்கின்ற இந்த ஓலைச்சுவடி தேவையில்லை என்று கூட பலர் இதை எரித்திருக்க கூடும் என்று சொல்லப்படுகிறது. இதை தலைநகர் சென்னையில் ஆயிரவிளக்கு பகுதியில் மக்கீஸ் கார்டன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியில் வெள்ளைக்காரருக்கு பட்டராக பணியாற்றிய காத்தவராய் நின்றவர், அவருடைய மகன் அயோத்திதாச பண்டிதர், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அயோத்திதாச பண்டிதருடைய தகப்பனும் அவருடைய பாட்டனும் தான் இதை ஓலைச்சுவடிகளை தேக்கி வைத்து அன்றைக்கு இதை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற விருப்பத்தையும் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறுதலித்து விட முடியாது. அதே வேளையில் தமிழ் தாத்தா உவேசாவுடைய பணிகளையும் நாம் அலட்சியப்படுத்தி விட முடியாது. எனவேதான் இந்த குறள் உலகத்தில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் திருக்குறள் 1 என்று நாம் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்ற அதே வேளையில் மொழிபெயர்ப்பு என்ற ஒரு புத்தகத்தை மட்டும் கொடுத்துவிட்டு அதன் வழியாக அந்த மக்களை எடுத்து செல்கின்ற கடமைப்பாட்டில் நாம் இல்லாமல் இருப்பது கவலைக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் திருக்குறள் 1 மகிழ்ச்சிக்குரிய ஒன்றுதான். ஆனால் நூலினுடைய நிலை என்ன? மொழிபெயர்க்கப்பட்ட அந்த மொழியில் அதை உள்வாங்கிய மக்களுடைய எண்ணிக்கை ஆராய்ந்திருக்கின்ற போதுதான் அதனுடைய பலன் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நாமும் இன்னும் திருக்குறளை முழுமையாக படித்து விட முடியவில்லை. இது குறித்து நம்முடைய இந்த காணொலி வாயிலாக அடுத்த ஒரு திருக்குறள் பயிலரங்கத்தை நீங்கள் அவசியம் வைத்திட வேண்டும். என்னுடைய தொட்டில் பிரதேசம் சாலவாக்கத்தில் ஒரு தலை சிறந்த திருக்குறள் ஆளுமை ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் திருக்குறள் எல்லப்பன் என்பது அவருடைய பெயர். பள்ளிக்கூடங்களில் அவர் எடுத்து செல்கிற அந்த பாங்கு திருக்குறளை தவறின்றி கற்றதோடு மட்டுமல்லாமல் பல ஆய்வுகளை அவரிடம் நாம் பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் இந்த குறள் என்று சொன்னால், இந்த எண் என்று சொன்னால் அந்த குறளை அடுத்த நொடியில் அவர் எடுத்து சொல்லுவார். ஒரு குறளுடைய கடைசி எழுத்திலிருந்து முதல் எழுத்து வரையிலும் தலைகீழாக எடுத்து சொல்கின்ற அந்த பாங்கு அவரிடம் இருக்கிறது. எனவே அவரை போன்ற இன்றைக்கு இருக்கின்ற சாட்சிகளில் அவரை போன்றவர்களை நாம் பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது.
உலகத்தின் வேத நூல்களை நாம் படித்து பார்க்கின்றோம், வரிசைப்படுத்துகின்றோம். எல்லா நூல்களும் சொல்லப்பட்ட செய்திகள் அறநெறியை போதித்திருக்கிறது. அந்த அறநெறிகளை பார்க்கின்ற போது கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறன்மனை நோக்காமல் இருப்பாயாக, பொய் சொல்லாமல் இருப்பாயாக, பொய் சாட்சி கூறாமல் இருப்பாயாக என்பதுதான் அனைத்து அறநூல்களும் சொல்லி இருக்கிறது. ஆனால் இவற்றுக்கெல்லாம் ஆதியாக நம்முடைய திருக்குறளில் இவை அனைத்தையும் சொல்லி வைத்து வாழ்வியலுக்கான ஒரு தலை சிறந்த வழிகாட்டியாக திருக்குறள் இருக்கிறது என்பதுதான் ஆக சிறந்த நிலைமைகளில் ஒன்றாக நான் பார்க்கின்றேன். எனவேதான் இந்த நாட்டில் மதமாற்றம் செய்ய வந்தவர்கள் கூட திருக்குறளை உள்வாங்கியதற்கு பின்னால் மதம் மாறினார்கள் என்பது சிறப்பாக இருக்கிறது. மதம் மாற்ற வந்தவர்கள் மனம் மாறி திருக்குறளை உள்வாங்கி திருக்குறள் இல்லாத எந்த செய்தியும் உலகத்தில் இல்லை என்று சொல்லுகின்ற விதத்தில் திருக்குறளுடைய சிறப்புகளை கொண்டு சென்று உலகத்தின் மூலைகளில் கொண்டு சேர்த்த பெருமை இந்த நாட்டில் மதத்தை பரப்பு வந்த மிகப்பெரிய ஆளுமைகள் செய்து முடித்தார்கள் என்பதுதான் சிறப்புக்குரிய ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். அப்படி என்ன சிறப்பு திருக்குறள் சொல்லிவிட்டது என்று நாம் பார்ப்போம். இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டை அல்லது இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இறைவன் மனிதனுக்கு சொன்னது என்று சொல்லப்படுவது பகவத்கீதை. ஆக இறைவன் மனிதனுக்கு அருளப்பட்டது பகவத்கீதை. இஸ்லாமியர்களுக்கு திருமறை குர்ஆன், கிறிஸ்தவர்களுக்கு விவிலியம், பௌத்தர்களுக்கு புத்தா அண்ட் இஸ் தம்மா. ஆக மனிதன் இறைவனுக்கு சொன்னது, இறைவன் மனிதனுக்கு சொன்னது. ஆனால் மனிதன் மனிதனுக்கு சொன்னது ஒன்றே ஒன்றுதான், அது திருக்குறள் ஒன்று மட்டும்தான். எனவே அந்த திருக்குறளை ஆக சிறந்த நூலாக நாம் படித்திருக்க வேண்டும். நான் பள்ளியில் படிக்கின்ற போது திருக்குறளை அந்த 7 சீர் வெண்பாவை அந்த இலக்கணத்தை முழுமையாக உள்வாங்க முடியாமல் தள்ளாடி இருக்கின்றோம். அதிகபட்சமாக நாம் நாள்தோறும் படிக்கின்ற ஒரு திருக்குறள் என்பது பள்ளி நாட்களில் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கொடுத்த அந்த மதிய உணவு திட்டத்தின் போது அந்த வண்டியில் அந்த உணவு வருகின்ற போது அந்த உணவை மதிய வேளையும் பரிமாறுவார்கள். அப்பொழுது அந்த உணவை பரிமாறிவிட்டு அதை உடனடியாக உண்டு விட முடியாது. பசி இருக்கும், ஆனால் எடுத்து உணவு சாப்பிட முடியாது. ஆசிரியர் அங்கே வரிசைப்படுத்தி அனைவரையும் அந்த உணவை வைத்துவிட்டு ஒழுங்காக நிற்க சொல்லுவார். அப்பொழுது நாள்தோறும் சொன்ன செய்தி, பகுத்துண்டு பள்ளியூர் நூலோர் தொகுத்தொற்றில் எல்லாம் தொழு என்று அந்த குறளை நாள்தோறும் படித்து மனதில் மனனம் செய்த அந்த காலங்கள் உண்டு. நான் ஆரம்ப பள்ளியில் படித்த போது என்னுடைய பள்ளியில் வருடாந்திர தேர்ச்சி இல்லை, வருடாந்திரத்தில் கல்வி அதிகாரிகள் வந்து மாணவருடைய தரத்தை பரிசோதிப்பார்கள். எப்படி படிக்கின்றார்கள் என்கின்ற சூழலை அதிகாரிகள் வந்து அதை அன்றைக்கு ஆய்வு செய்வார்கள். அதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பாக மாணவர்களை இவையெல்லாம் படியுங்கள், இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் இந்த செஷனில் உங்களுக்கு நாங்கள் படிக்க வைத்திருக்கிறோம், இந்த மாதத்தில் இத்தனை பேர்கள் நாங்கள் படிக்க வைத்திருக்கிறோம் என்று அதிகாரிகளிடம் சொல்வார்கள். அதிகாரிகள் அதிலிருந்து தான் கேள்விகளை கேட்பார்கள். அப்படி நான் ஆரம்ப பள்ளியில் படித்த போது, சாலவாக்கம் அந்த ஆரம்ப பள்ளியில் படித்த போது அங்கே இது போன்று பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது அதிகாரி வருவதற்கு முன்பாக. அப்படி கொடுக்கப்பட்ட போது எனக்கு முன்பாக இருந்த ஒரு மாணவி, அவர் இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு பள்ளியில் சிறந்த மாணவிகளில் அவர் ஒருவர். அவர்கள் எல்லாம் முன்வரிசை மாணவர்கள், நான் கடைசி வரிசை மாணவன். காரணம், நான் விளையாட்டில் ஆர்வம் கொண்டவன். அதிலும் அந்த பள்ளியில் உயரமான மாணவர்களை பின்னால் அமர சொல்வார்கள். ஏன் என்று சொன்னால், பின்னால் இருப்பவர்களுக்கு பின் இருப்பவர்கள் உயரமாக இருந்தால் அது தெரியாமல் போய்விடும் என்பதற்காக பின்வரிசையில் அமர சொல்வார். படிப்பிலும் ஓரளவுக்கு கொஞ்சம் மந்தமாக இருந்தால் பின்வரிசையில் உட்கார வைப்பார். சில ஆசிரியர்கள் முன்வைத்து கற்றுக் கொடுப்பார். அப்படி முன்வரிசை மாணவி, அவருடைய பெயர் பிரேமா.
பிரேமா எனக்கு முன்பாக அந்த வரிசையில் அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார். திருக்குறளை பற்றி அவ்வளவு அழகாக அவர் படித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் படித்த ஒன்றில் ஒன்று என் மனதில் ஆழமாக பதிந்தது. அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, கற்றலை விட கேட்டலில் நான் அதிகம் என்னால் பயன்பட முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். முன்மாணவி படிக்கிறாள், தொட்டனை தூரும் மலர்கேண்டி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு என்று அவர் சொல்லுகின்ற அந்த செய்தி. அவர் சொல்லிவிட்டு அடுத்து அதுக்கு விளக்கத்தை சொல்லுகிறார். மணற்பாங்க இடத்தில் மணலை தோண்ட தோண்ட எப்படி நீர் சுரக்குமோ அதை போன்று ஒருவன் கல்வி கற்க கற்க அறிவு வளருமே அன்றி குறையாது என்பது அதனுடைய பொருளாக அவர் சொல்லுகிறார். சொல்லி வைத்தாற்போல் மறுநாள் அன்றைக்கு கல்வி அதிகாரி வருகிறார். கல்வி அதிகாரி வந்து பல்வேறு கேள்விகளை கேட்டு திருக்குறளில் இருந்து கேள்வியை கேட்கிறார். மாணவி பிரேமா எழுந்து பதில் சொல்லுகிறார். திருக்குறளை நான் சொன்ன இந்த திருக்குறளை தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு அற்புதமாக சொன்னார். அதனுடைய விளக்கம் என்னவென்று கேட்டார். பிரேமா தடுமாறினார். நான் கையை உயர்த்தினேன். என் ஆசிரியருக்கு வேர்த்து விட்டது. நான் சரியாக பதில் சொல்வேனா என்பது அவருக்கு புரியாமல் தான் இருந்திருக்கும். இருந்தாலும் அவர் ஆச்சரியோடு பார்க்கிறார். நான் அதிகாரி என்னை எழுந்து பதில் சொல் என்று சொன்னார். நான் எழுந்தது சொன்னேன். மணற்பாங்கான இடத்தில் மணலை நோண்ட நோண்ட தண்ணீர் சுரப்பதை போன்று ஒருவன் கல்வி கற்க கற்க அறிவு வளருமே என்று குறையாது. அற்புதமாக சொல்லி முடித்து கைத்தட்டலை பெற்று என்னுடைய ஆசிரியருக்கு நம்பவே முடியவில்லை. ஆக இது போன்ற ஒரு நிலைப்பாடுகளில் இந்த குறள்களை நாம் எப்படியெல்லாம் உள்வாங்கி இருக்கிறோம். அடுத்ததாக திருமண பத்திரிகையில் பார்ப்போம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுக்கு குறளும் போட்டுருவாங்க. எல்லா கலைஞர் பத்திரிகையிலும் அந்த காலகட்டத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும். ஆனால் 1330 குறள்களும் நமக்கு மனனமா என்றால் இல்லை. குறள்களில் ஆக சிறந்த குறள்கள் இருக்கிறது. வாழ்வியலுக்கு என்னென்னலாம் சொல்ல வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. கல்லுண்ணாமை பற்றி சொல்லப்படுகிறது. வரவின் மகளிர் விலை மாதரிடம் சேரக்கூடாது என்று சொல்லுகிறது. இன்றைக்கு கொரோனா பெருந்தொற்று நோய் தாக்கி இருக்கிறது. இதற்கான மருந்து இல்லாவற்றும் ஒரு நோய் மருந்து அதை கையாள்வது எப்படி என்பது சொல்லப்படுகிறது. கோடை வறட்சி மழைக்காக நாம் காத்திருக்கிறோம். அந்த மழையை பற்றி சொல்லுகிறார். துப்பாக்கு துப்பாவை தூவும் மழை என்பதை அற்புதமாக சொல்லுகிறார். மழையானது நமக்கு உணவை தருகின்ற பொருளை விளைவிப்பதோடு மட்டுமல்லாமல் அதுவும் உணவாக மாறுகிறது என்பதாக அந்த குறளில் அழுத்தமாக பதிவு செய்யப்படுகிறது. அதே போன்றுதான் ஒவ்வொரு குறளாக நாம் பார்க்கின்ற போது நமக்கான படிப்பினைகள் அறம் மதம் கடந்து மனிதனுக்காக சொல்லப்பட்ட குறள்கள் ஏராளமாக நிரம்பி கிடக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சான்றோர்களுக்கு, அறிவாளிகளுக்கு, ஆளுமைகளுக்கு சொல்லப்படுகின்ற செய்தி எது விளக்கு என்று சொல்லுகின்ற போது 3 விளக்குகள் ஒன்றாக வர வேண்டும் என்று சொல்லுகிறார். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கை விளக்கு என்பதை அந்த விளக்கை வைத்து அவர் விளக்குகிறார். எனவே அற்புதமான திகழ்வுகளை, அற்புதமான சான்றுகளை அவர் படையலாக்கி தந்திருக்கிறார். திருக்குறள் என்பது நம் கண்முன்னால் கொட்டி கிடக்கின்ற தங்கம். ஆனால் அதை எப்படி கையாள்வது என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஒரு எளிய செய்தி. நாம் குளங்களில் பார்ப்போம், ஏராளமான அள்ளி மலர்களும் தாமரை மலர்களும் மலர்ந்திருக்கும். அந்த தாமரை குளத்தில் ஏராளமான மீன்கள், தவளைகள், பாம்புகள், இன்னும் பல ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கும். அந்த அள்ளி மலரிலும் தாமரை மலரிலும் தேன் இருக்கும். ஆனால் அந்த தேன் கீழே இருக்கிற தவளைகளுக்கும் மீன்களுக்கும் அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் எங்கேயோ இருக்கின்ற வண்டு அதை அறிந்து பறந்து வந்து அந்த தேனை எடுத்து அது பயன்படுத்தி அற்புதமான அந்த அமிர்தத்துக்கு நிகரான அந்த தேனை அது சேர்க்கிறது, அதிலிருந்து அருந்துகிறது. அதை போன்றுதான் நாம் இருக்கிறோம். நம் முன்னால் தேன் நிறைந்த அந்த பாத்திரம் திருக்குறளாக இருக்கிறது. ஆனால் அதை அறியாத தவளைகளாக, மீன்களாக, இன்னும் பல ஜீவராசிகளாகத்தான் நாம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கேயோ இருந்து வருகின்ற
பல மொழியியல் அறிஞர்கள் இதை உணர்ந்து அதை எடுத்து செல்லுகிறார்கள். எனவேதான் திருக்குறளுடைய நிகழ்வுகளை உலகம் படம் பிடித்து காட்டுகின்ற போது இதற்கு நிகரான ஒரு நூல் உலகில் இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் ரஷ்யாவுடைய தலைநகர் மாஸ்கோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிடங்கு அகழ்வு செய்யப்பட்டு அது வைக்கப்படுகிறது. அந்த கிடங்கு, அந்த உள்ளறை என்பது டால்ஸ்டாய் என்கின்ற ஒரு உலோகத்தால் செய்யப்படுகிறது. அந்த உலோகமானது பூகம்பம், எரிமலை எது வந்தாலும் அந்த உலோகத்திற்கு ஒன்றும் ஆகாது. ரஷ்ய அறிஞர்கள் உலகத்தின் தலை சிறந்தவற்றை அதில் வைத்து பாதுகாக்கிறார்கள். தலை சிறந்தது என்று சொன்னால் இந்தியாவிலிருந்து இன்றைக்கு நம்முடைய குஜராத்திலிருந்து பிரிட்டானிய மகாராணியுடைய கிரீடத்தை அலங்கரிக்கின்ற கோகினூர் வைரத்தை வைத்து பாதுகாப்பார்களா என்று கூட எண்ணலாம். வைரம் வைடூரியங்கள் வைக்கப்படுமா என்று கூட எண்ணலாம். இல்லை தோழர்களே, அந்த நிலவரையில், அந்த பூமி கீழே கட்டப்படுகின்ற அந்த நிலவரையில் எந்த இயற்கை பேரிடாலும் அழிக்க முடியாத அந்த நிலவரையில் பாதுகாக்கப்படுவது உலகத்தின் ஆக சிறந்த அறிவு கருவூலங்களாகின்ற புத்தகங்களை தான் அதில் சேர்த்து வைக்கிறார்கள். அதில் சேர்த்து வைக்கப்பட்டதில் தமிழருடைய களஞ்சியங்களில் ஒன்றாக இருக்கின்ற திருக்குறளை அதில் வைத்திருக்கிறார்கள் என்பது நாம் பெருமைப்பட வேண்டிய ஒன்று. தென்னாப்பிரிக்கா போர்முனையில் இருக்கின்ற தேசபிதா மகாத்மா காந்தி அவர்கள் திருக்குறளை பற்றி தென்னாப்பிரிக்காவில் இருந்த காந்தி என்பது வேறு, இந்தியாவுக்கு வந்த போது அவருடைய நிலைப்பாடுகள் என்பது வேறு. தென்னாப்பிரிக்காவில் நான் தமிழருடைய தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கிறேன். அவருடைய தோள்களில் தான் நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்தியாவுடைய ஒருமைப்பாடு, இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என இந்திய சமூகங்கள் தமிழை பயில வேண்டும் என்று தென்னாப்பிரிக்காவில் சொன்ன காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு வந்த போது இந்தி பிரச்சார சபை உருவாக்கி ஒற்றை நாடு ஒற்றை மொழி என்ற சித்தாந்தத்திற்கு வழிவகுக்கிறார். காரணம், அன்றைக்கு ஏற்பட்ட உலகளாவிய விடுதலை உணர்வு. லெனின் பேசுகிறார், ஒட்டுமொத்த ரஷ்யாவுக்கும் அது ஒரே மொழியின் மூலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. மாவோ பேசுகிறார், விடுதலை உணர்வு மாண்ட்ரின் மொழி மூலமாக உருவாகிறது. நாட்டுடைய தேசபிதா மகாத்மா காந்தியுடைய தாய்மொழி குஜராத், அதை கடந்த ஒரு இந்தி மொழியில் பேசினால் சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் செல்லுகிறது. எனவே இந்தியை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்தியாவில் வந்ததற்கு பின்னால் சொல்லுகிறார். ஆனால் அவர் திருக்குறளை பயின்றார் என்பது ஆக சிறந்த ஒன்று. 1000 கருத்து வேறுபாடுகள் இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அமைச்சர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நமக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவருடைய உரைகளில் திருக்குறளை மேற்கோள் காட்டுவதை நாம் மறுதலித்து விட முடியாது. வலிமைமிக்க இந்திய பேரரசுடைய ஒரு பிரதமர் அதை உச்சரிக்கிறார் என்று சொன்னால், இதுவரையிலும் எந்த பிரதமர் உச்சரிக்காத அந்த நிகழ்வுகள் இன்றைக்கு இருக்கின்ற இந்த பிரதமர் உச்சரிக்கிறார். ஆனால் அதில் பல கருத்து உருவாக்கங்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு பிரதமர் அதை உள்வாங்கி இருக்கிறார் என்பது நமக்கு சிறப்புக்குரிய ஒன்றாகத்தான் நான் பார்க்கின்றேன். கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் ஒரு இந்திய பேரரசுடைய பிரதமர் அதை உச்சரிக்கின்ற போது இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளை அதனுடைய கருத்தாக்கங்கள் வேறு விதத்தில் பல மோனைகள் எடுத்துச் செல்லப்படும். இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழல்களில் மிக சிறந்த நிகழ்வுகளில் நாம் பார்க்கின்ற போது இந்த திருக்குறளுக்கான அந்த அதிசயத்தை நிகழ்த்திய பெருமை இன்றைக்கு இருக்கின்ற நாம் வாழும் காலகட்டத்தில் நம்முடைய தமிழர்கள் மிக சிறப்பாக நாம் செய்து கொண்டு வருகின்றோம். இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு ஆளுமை இருக்கிறார். ஒரு தமிழ்ச்சங்கத்தை கட்டி எழுப்பி மறுமலை திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்ட அதே காலகட்டத்தில் அவருடைய தமிழ்ச்சங்கம் இந்த மண்ணில் உருவாக்கப்படுகிறது. உருவாக்கப்பட்ட அந்த தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக இன்றைக்கு உலகத்தின் ஏறக்குறைய
இன்னும் சில நாட்களில் 133 சிலைகளை உலகத்தின் எல்லா மூலைகளிலும் கொண்டு சேர்க்கின்ற பெருமையை அவர் பெறப்போகிறார். அவர்தான் கலைமாமணி அண்ணாச்சி வி.ஜி. சந்தோஷம் என்று சொன்னால் அது மிகை அல்ல. தான் ஈட்டிய பொருட்களில் சமீபத்தில் கூட ஒரு மாதத்துக்கு முன்பாக, தேர்தலுக்கு முன்பாக 60 சிலைகளை 2 அடி உயரத்தில் 60 சிலைகளை அரை உலகம் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்க தேசத்திற்கு அனுப்பினார். ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒரு சிலை, மற்ற ஒவ்வொரு சிலை மீது 10 சிலைகளை அந்த நாட்டுடைய ஜனாதிபதி, அந்த நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவர் என்று ஒவ்வொருவருக்கும் பரிசீலிப்பதற்காக அமெரிக்க தமிழ்ச்சங்கம் பெற்றது. அதை வழியனுப்புகிற விழாவில் தலைவர் வைகோ அவருடைய பிறந்தையாக நானும் பங்கேற்று அதை வழி அனுப்பினேன் என்பது இங்கே நான் பதிவைக்க விரும்புகிறேன். அதே போன்றுதான் உலகத்தின் பல மூலைகளில் அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சமீபத்தில் 2019 ஆண்டு தைவானில் 2 நகரங்களில் வைக்கப்பட்ட சிலை திறப்புழாவில் பங்கேற்றவன். அந்த சிலை திறப்புழாவில் பங்கேற்கின்ற போது சீன மொழியில் மொழிபெயர்த்த அந்த புத்தடிகளார் ஊசி அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றவனாக நான் இருந்தேன். நான் அங்கே பேசுகின்ற போது சொன்னேன், என்னுடைய பயணக்கட்டுரையில் கூட நான் அதை சங்கொலியில் எழுதுகின்ற போது நான் பதிவு செய்தேன். நாம் 10 கோடி மக்கள் தான் இருக்கிறோம். 10 கோடி மக்களில் எத்தனை லட்சம் பேருக்கு திருக்குறளையும் திருவள்ளுவரையும் அறிந்திருக்கிறோம் என்பது ஒரு வினாக்குறிதான். சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குறளை ஒன்று பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த ஊரில் இருக்கின்ற பள்ளி ஆசிரியர் மட்டும்தான் திருக்குறள் இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரு வீட்டில் 4-5 திருக்குறளில் இருக்கின்ற அளவுக்கு நாம் மாறி இருக்கிறோம். எல்லா வீடுகளிலும் திருக்குறள், திருவள்ளுவர் சிலை ஒவ்வொன்றாக வைத்திருக்கிறோம். இந்த மாதம் 11ஆம் தேதி தலைவர் வைகோ அவர்கள் கொடுத்த அறிக்கை உங்களுக்கு நினைவிருக்கும். தலைவர் வைகோ அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக தலைவர் வைகோ அவர்கள் ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஒரு அறிக்கையின் வாயிலாக ஒரு விருப்பத்தை சொன்னார். அந்த விருப்பம் 1967ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி தமிழ்த்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் மூலமாக அலுவலகங்கள், அரசு அலுவலகங்களில், பள்ளிகளில், நீதிமன்றங்களில், காவல் நிலையங்களில், எல்லா இடங்களிலும் திருவள்ளுவருடைய படம், போட்டோ, புகைப்படம் வைக்கப்பட வேண்டும் என்பது அன்றைக்கு எடுக்கப்பட்ட முடிவு. அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. பேருந்துகளில் குரல் எழுதப்பட்டது. அப்போது போக்குவரத்து துறை அமைச்சராக டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். அப்போது எழுதப்பட்ட குரல்களில் ஒரு குரல் பற்றி சட்டமன்றத்தில் விவாதம் வருகிறது. அந்த குரலை பற்றி விவாதம் எழுப்பப்பட்ட போது அந்த குரலுக்கான விளக்கத்தை கேட்கிறார். குரல் அற்புதமாக சொல்லப்பட்ட அந்த குரலில் அண்ணாவிடம் கேட்கப்படுகிற கேள்வி, பேருந்தில் இப்படி ஒரு திருக்குறள் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த குரல் யாருக்கு பொருந்தும்? பேருந்து ஓட்டுநருக்கா அல்லது நடத்துனருக்கா, பேருந்தில் பயணம் செய்வருக்கா என்கின்ற கேள்வி. அப்பொழுது அண்ணா சட்டமன்றத்தில் சிரிப்பா நகைச்சுவையோடு தனக்கே உள்ள அந்த அறிவாய்ந்த அந்த ஞானம் மிடுக்கோடு எழுந்து சொன்னார். மாண்புமிகு உறுப்பினர் இந்த குரலை சொல்லிவிட்டு கேட்கிறார், பேருந்தில் எழுதப்பட்டிருக்கின்ற திருக்குறள் என்பது பேருந்து ஓட்டுகின்ற ஓட்டுநருக்கா அல்லது நடத்துனருக்கா அல்லது பயணிக்கா என்று கேட்கிறார். நான் சொல்வேன், நாவு படைத்த அனைவருக்கும் அந்த குரல் பொருந்தும் என்பதை அண்ணா அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள். அந்த அண்ணாவுடைய நிகழ்வு அடையாளமாக தலைவர் வைகோ அவர்கள் இன்றைக்கு விளங்குகின்ற காரணத்தினால்தான் தலைவர் வைகோ அவர்கள் இந்த ஆட்சியை நினைவு கூறுகின்ற விதத்தில் அதை அந்த திருவள்ளுவருடைய புகைப்படத்தை சீனிவாச சர்மா என்று சொல்ல அந்த ஓவியர் தீட்டிய அந்த ஓவியம் மத்திய மாநில அரசுகளால் ஏற்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட அந்த குரல்
அந்த திருவள்ளுவருடைய படத்தை மீண்டும் வைக்க வேண்டும் என்று தலைவர் வைகோ அவர்கள் கோரிக்கை வைத்ததற்கு பின்னால் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில், பல்கலைக்கழகங்களில், எல்லா இடங்களிலும் அது வைக்கப்படுகிறது. திருக்குறளுடைய மற்றொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், நீதிமன்றத்தை நாம் நினைவு வந்த காரணத்தினால் சொல்கிறேன். நீதிமன்றத்தில் சாட்சி கூற வருகின்றவர்களுக்கு நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு இல்லை என்று உறுதிமொழி ஏற்க வேண்டும். உறுதிமொழி ஏற்க வருகின்ற போது அந்த சாட்சி கொண்டில் இருப்பவரிடம் கேட்பார்கள், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர், எதை வைத்து நீங்கள் சாட்சி கூற விரும்புகிறீர்கள் என்று கேட்கின்ற போது பகவத்கீதை வைத்து உறுதி ஏற்பார்கள். இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் நான் உண்மையாக என்று சொல்வதற்காக நான் குர்ஆனை வைத்து உறுதி ஏற்கிறேன் என்று சொல்லுவார். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நான் பைபிளை வைத்து உறுதி ஏற்கிறேன் என்று சொல்லுவார். இதில் திருக்குறளையும் வைத்து நீங்கள் உறுதியேற்கலாம் என்று கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற பெருமை என்று சொன்னால், இந்த திருக்குறளுடைய பெருமையை நாம் எவ்வளவு உயரத்தில் வைத்திருக்கிறோம் என்பதை நாம் மறந்திருக்கிறோம். எனவேதான் இன்றைக்கு திருவள்ளுவருக்கு காவி உடை அணியப்படுகிறது. சொந்த அறிவில்லாதவர்கள், சொல்புத்தியும் சுயபுத்தியும் இல்லாதவர்கள். எனவேதான் முப்பாட்டன் ஐயன் திருவள்ளுவருக்கு காவி உடையை அணிந்து அதில் மகிழ்கின்ற ஒரு தற்குறி கூட்டம் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. அதை கண்டிக்கின்ற இடத்தில் தலைவர் வைகோ அவர்கள் இருந்தார்கள். அதை கண்டித்து அறிக்கைகள் வெளியிட்டார்கள். தலைவர் வைகோவுடைய அறிக்கைக்கு பின்னால் தான் இப்பொழுது கூட ஒரு பல்கலைக்கழகத்தில் காவி உடையில் இருந்த திருவள்ளுவர் அகற்றப்பட்டு பழைய நிலையில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே திருக்குறளுடைய சிறப்புகள் என்பது உலகத்தின் ஆக சிறந்த அறிவார்ந்த சமூகத்துடைய ஒன்றாக அதை நாம் பார்த்திட வேண்டும். உலகத்தின் நாகரிகங்கள் கிரேக்க நாகரிகம் என்று சொல்வார்கள், சுமேரிய நாகரிகம் என்று சொல்வார்கள், நைல் நதி நாகரிகம் என்று சொல்வார்கள், ஆரிய நாகரிகம், திராவிட நாகரிகம் என்று சொன்னால் அந்த திராவிட நாகரிகத்துடைய முற்றிய அடையாளமாக திருக்குறள் உப்பாரும் மிக்காரும் இல்லாத இடத்தில் உயர்ந்து நிற்கிறது. அந்த திருக்குறளை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமைப்பாட்டில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதை எடுத்து செல்வதன் மூலமாக நாம் படிக்கின்ற ஒவ்வொருவரும் அதை பரப்புகின்ற இடத்தில் நாம் இன்னும் வர வேண்டும். நான் துவக்கத்தில் சொன்னதை போன்று ஒரு காலகட்டத்தில் படித்த ஆசிரியர்கள் மட்டுமே இருந்த அந்த புத்தகம் இன்றைக்கு பாமரர் மத்தியில் வந்திருக்கிறது. ஆனால் அதன்படி படிக்க வேண்டும், அதை படித்து உள்வாங்கிட வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் சார்ந்த நிகழ்வாக நான் பதிவு வைக்க விரும்புகிறேன். எனவே அன்பின் தோழமைகளே, நிரம்ப பேச வேண்டிய செய்திகள் இருக்கிறது. திருக்குறளை பற்றி ஆய்ந்து அறிந்து தலை சிறந்த தலைவர் வைகோவுடைய தம்பிமார்களாக இருக்கின்ற நாம் திருக்குறளை இன்னும் முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமையில் நாம் கடமையாற்றிட வேண்டும். நான் சொன்னதை போன்று என்னுடைய கிராமத்தை சார்ந்த திருக்குறள் எல்லப்பன் அவர்களை அடுத்த காணொலியை நீங்கள் பயன்படுத்தினால் ஒரு தலை சிறந்த உரையை நீங்கள் செவிமடித்தவர்களாக இருப்பீர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே திருக்குறள் என்பது வாழ்வியலுக்கான வழிகாட்டி. திருக்குறள் என்பது எல்லா காலத்திற்குமான ஒரு நூலை எழுதுகின்ற போது இது எந்த நிலப்பரப்பில் எழுதப்பட்டது, எந்த மொழியில் எழுதப்பட்டது என்பது கூட அந்த திருக்குறளில் இல்லை என்பது ஆக சிறந்த பொருளில் ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் திருக்குறள் அது உலக பொதுமறை என்று உலகம் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறது. அதை முன்னெடுக்க வேண்டிய கடமையில் நிற்கின்ற அரசுகள் அதை இன்னும் சிறப்பாக முன்னெடுத்து செல்லும். நாடு கடந்து இருக்கின்ற நம்முடைய தோழமைகள், இந்த காணொலியில் பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய தோழமைகள் அது இன்னும் சிறப்பாக நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நாடு கடந்து வாழ்கின்ற நம்முடைய ஈழத்தமிழர்கள் அதை இன்னும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கூட தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற நம்முடைய நண்பர்கள் மாஸ்டர் மெல்வின் அவர்கள் தமிழும் ஆங்கிலமும் இணைந்த திருக்குறள் புத்தகம் தங்களுக்கு வேண்டும் என்று அந்த பல்கலைக்கழகத்தின் அந்த தமிழ் சங்கத்தின் சார்பாக வேண்டுகோள் வைத்தார்கள்.
அந்த புத்தகத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கின்ற மொழிபெயர்ப்போடு இருக்கின்ற அந்த விளக்க உரை புத்தகத்தை பிஜேபி உலகத்தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் அனுப்புகிறேன் என்று அண்ணாச்சி வி.ஜி. சந்தோஷம் அவர்கள் அதற்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற நிகழ்வுகளில் நம்முடைய திருமண சடங்குகளில் எதையும் நாம் பரிசீலிக்கிறோம். ஆனால் தலைவர் வைகோ அவர்கள் சாதாரண எளிய குடும்பத்தில் திருமணமாக இருந்தாலும் சரி, அல்லது உயர்ந்தபட்ச அதிகாரத்தில் அல்லது அந்தஸ்தில் இருப்பவருடைய திருமணமாக இருந்தாலும் 2 திருக்குறள் புத்தகங்கள் எடுத்து சென்று மணமக்களுக்கு பரிசாக வழங்குகின்ற தலைவனுடைய தம்பிமார்கள் நாம். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதும் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக நான் வைக்க விரும்புகிறேன். என்னுடைய வீட்டில் மட்டும் ஏறக்குறைய 4 திருவுருள் சிலைகள் இருக்கிறது. ஏராளமான புத்தகங்கள், திருக்குறள் புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக நாடு கடந்த தேசத்திலிருந்து பைபிளை போன்று ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை திருக்குறளும் அதனுடைய மொழியாக்கமும் தமிழுடைய சிறப்புகளையும் வைத்திருக்கின்ற இது போன்ற புத்தகங்களும் நான் வைத்திருக்கிறேன். எனவே இது போன்ற நிகழ்வுகளில் நாம் இன்னும் சிறப்பாக இதை முன்னெடுக்க வேண்டிய கடமையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தயங்கிதான் இதில் நான் உரையாற்ற வேண்டும் என்று ஒத்துக்கொண்டேன். காரணம், நான் சொல்லி நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய இடத்தில் இல்லை. உங்களுக்கு தெரியும் எந்த சூழலில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் என்பது. இருந்தாலும் இதிலிருந்து நாம் கடந்து செல்ல வேண்டிய கடமையில் இருக்கின்ற காரணத்தினால், நம்முடைய பொது வாழ்க்கையில் சமவெளியில் வர வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக இது போன்ற காணொலி கூட்டங்களில் நானும் கலந்து கொண்டு வருகிறேன். நான் இன்னும் சொல்லிக் கொள்வதெல்லாம், நம்முடைய தோழர்கள் உரையாற்றுவதனை காட்டிலும் வெளியில் இருக்கின்றவர்களை நீங்கள் அழைக்கின்றீர்கள். இன்னும் கூடுதலாக வெளியில் இருப்பவருடைய கருத்துக்கள் நம்மை பற்றியும் நம்முடைய அன்பு தலைவர் வைகோ அவர்களை பற்றியும் அறிந்து கொள்வதற்கான தேடுதலாக அது அமையும். இங்கே சகோதரர் ஞானம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். அந்த செய்தி என்னவென்றால், இங்கிலாந்து லண்டனை தலைநகராக கொண்டிருக்கின்ற இன்டர்நேஷனல் ஹியூமானிட்டி டிரைவ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு நிறுவனம், மனிதாபிமானத்திற்காக செயல்படுகின்ற அந்த நிகழ்வு சில நாட்களுக்கு முன்பாக இது போன்ற ஒரு காணொலியில் 30 நாடுகளை சார்ந்த தலை சிறந்த சொற்பொழிவாளர்கள் பங்கேற்ற அந்த நிகழ்வில் நான் பார்வையாளராகத்தான் அழைக்கப்பட்டேன். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், பல செய்திகள் இந்திய நாட்டுடைய பொருளாதாரம், உலகத்தின் பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் ஏராளம் இருக்கிறது என்று சொன்னார். மணிசங்கர் ஐயர் அவர்கள் சிறப்பாக பேசினார். நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர் சிறப்பாக உரையாற்றினார். அந்த உரைக்கு பின்பாக திடீரென்று அறிவிக்கப்பட்ட ஒன்றுதான் அந்த சான்றிதழ். நான் எதிர்பார்க்கவில்லை. நான் அப்படி ஒன்று எனக்கு முன்னேற்பாடாக எதையும் சொல்லவும் இல்லை. எனவே நாம் நம்மை பார்ப்பதை காட்டிலும் உலகம் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது, நம்முடைய நடவடிக்கைகள் என்பதை மட்டும் மறந்துவிடாமல், நம்முடைய நிலைப்பாடுகள் என்றைக்கும் தமிழன், தமிழ்மொழி, திராவிடன், இந்த சிந்தனை ஓட்டத்தில் மனிதாபிமானத்தை தொடுகின்ற இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே இப்பொழுது இருக்கின்ற அரசு என்பது ஒரு நல்ல அரசாக அமைய வேண்டும், சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. தொடர்ந்து அந்த பணியை அவர்கள் முன்னெடுத்து செல்வதற்கு தலைவர் வைகோ அவர்கள் தோள் கொடுக்கிறார் என்பதையும் நாம் நன்கு அறிவோம். எனவே தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்தில் இன்னும் நாம் கடக்க வேண்டிய தூரங்கள் நிரம்ப இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் என்று சொல்வார்கள். உறங்குவதற்கு முன்பாக நாம் கடக்க வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கிறது என்பதை போன்று, நாம் வாழ்நாள் முற்று பெறுவதற்கு முன்பாக நாம் கடக்க வேண்டிய தூரங்கள், தலைவர் வைகோ அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கிறது என்பதையும் நான் அன்போடு இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, சகோதரர் ஞானம் அவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். திருக்குறள் வாழ்வியலுக்காக நான் சொன்னதை போன்று அண்ணன் திருக்குறள் எல்லப்பன் அவர்களை நான் பேச வைக்கின்றேன். அவர் மூலமாக பல்வேறு அரிய தகவலை நாம் உள்வாங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் பதிய வைத்து, இந்த காணொலி வாயிலாக உரையாற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை
எனக்கு உள்ளன்போடு ஓப்போடு வழங்கியிருக்கின்ற அன்பு சகோதரர் ஞானம் அவர்களுக்கும், பங்கேற்றிருக்கின்ற வைகோ அவருடைய கன்னிமணிகளான புயலின் முகங்களுக்கும் பூகம்பத்தின் விதைகளுக்கும் என்னுடைய நன்றி அறிதலுக்கு நான் காணிக்காக்க விரும்புகின்றேன். நீங்கள் எதிர்பார்த்ததை போன்று என்னால் மிகுதியான உரையை தந்திட முடியவில்லை என்பதையும் நான் உணர்வேன். இருந்தாலும் இந்த அளவுக்கு என்னுடைய உரையை நேரம் 9 கேக்குதா? பேசுங்க. கேக்குதாப்பா? மனமாற்றம் செய்ய கேக்குது. வந்தவர்கள் மனம் மாறியவர்களும் இறைவன் மனிதனுக்கு பகவத்கீதையும் இஸ்லாமியர்களுக்கு திருவள்ளுவர் திருக்குறள் என்று சிந்தனையை சொன்னார். கற்றவைகளை விட கேட்டவைகள் பலன் தரும் என்பதையும் அழகாக சொன்னார். ஒன்றிய அரசின் பிரதமர் மோடி அவர்களும் திருக்குறளை செல்கின்ற இடங்களில் எல்லாம் முன்னெடுத்து வருகிறார் என்பதையும், மகாத்மாவும் திருக்குறளை படித்திருக்கிறார் என்பதையும், 133 நாடுகளில் வள்ளுவர் சிலைகள், திருவள்ளுவரின் சிலைகளை நிறுவி வருகிறார். அரிய செய்திகளை தந்தார். தலைவர் அவர்கள் அறிக்கை வேண்டுவோர் தமிழக அரசுக்கு வைத்தார். திருவள்ளுவர் சிலை, திருவள்ளுவர் புகைப்படம் அரசு அலுவலகங்களில் வைக்க வேண்டும் கேட்கலையாப்பா? வைக்க வேண்டும். விட்டு விட்டு கேக்குதுண்ணா. தமிழக முதல்வர் வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா, விட்டு விட்டு கேக்குது. நானா கேட்கல சரியா. நம்முடைய தலைவர் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை அலுவலகங்களில் புகைப்படங்களை வைக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவருக்கு வேண்டுகோள் வைத்தார். அதை நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் நிறைவேற்றி வந்திருக்கிறார் என்று பல விஷயங்களை சிறப்பான முறையில் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் நமக்கு விரிவாக எடுத்துரைத்தார். அடுத்து திருக்குறள் பற்றி விரிவாக எடுத்துரைப்பதற்காக அண்ணனுடைய கிராமத்திலிருந்து சாலவாக்கத்தில் ஐயா எல்லப்பன் அவர்களை பேசும்படி நான் கேட்டுக்கொண்டார். திருக்குறள் பற்றி விளக்க இருக்கிறார் என்று அண்ணன் அவர்கள் தேதியை வாங்கி கொடுத்ததும் அடுத்து திருக்குறள் இதே தலைப்பில் 2ஆம் பாகம் 2 என்று வருகிற செவ்வாய்க்கிழமை கூட நடத்துவதற்கு ரிலீஸ் வைக்க தயாராக இருக்கிறோம். அண்ணன் அவர்கள் தேதியை பெற்றுத் தந்தால் நலமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துரை வழங்குவார்கள். அண்ணன் DC ராஜேந்திரன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். மைக் ஆன் பண்ணா கேக்குதுங்களா? மேடம் கேக்குதுங்களா? Who is Vaiko?
காணொளி காட்சி மூலம் மிகச்சிறந்த சொற்பொழிவை தந்திருக்க கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் மல்லை சத்யா அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சர் ஜீவன், தம்பி கழகக்குமார் அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன், ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இலக்கிய நிலைப்பாளர் சகோதரர் காரை செல்வராஜ் அவர்களே, அண்ணன் நந்திதேவ், நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற ஜெய்சங்கர் அவர்களே, வரவேற்புரையாற்றிய கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் காலம் கடந்து விட்டது. இருப்பினும் லண்டன் ஜெயராமன் அவர்களே, பெருமாள் சுவாமி அவர்களே, ஜனார்த்தன் சீனிவாசன் அவர்களே, பெருங்குளத்தூர் கோபி அவர்களே, அவர்களே, எஸ்.என். சொக்கலிங்கம் அவர்களே மற்றும் திருப்பூர் மனோகரன் அவர்களே, ஸ்ரீபன் சுரேஷ்குமார் அவர்களே, விழுப்புரம் ஜானகிராஜ் அவர்களே மற்றும் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற செந்தில் செல்வன் அவர்களே, சிவகுமார் அவர்களே, எஸ்.வி. சொக்கலிங்கம் அவர்களே, அவினாசி பெருமாள் அவர்களே, ஊட்டி ஜெய் மற்றும் சகோதரி பத்மா அவர்களே, கரத்தை பாலு அவர்களே, ராணி செல்வன் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, எனக்கு முன்னாலே பேசிய துணை பொதுச் செயலர் அவர்கள் மிக அற்புதமான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் கூட, அவர் பேசுகிற நேரத்தில் மதம் மாற்றம் செய்ய வந்தவர்கள் எல்லாம் தமிழ் பற்றாளராக இன்றைக்கு தமிழ் மீது பற்று கொண்டு தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே தான் இத்தாலியிலே இருந்து அந்த பெஸ்கி என்பவர் தான் வீரமா முனிவர். அவர் வருகிற நேரத்தில் மதம் மாற்றம் செய்வதற்காகத்தான் வந்தார். தமிழை படித்து தமிழ் மீது உள்ள பற்றின் காரணமாக படிக்கப்பட்ட செவிட்டாத தமிழ் என்ற காரணத்துக்காக பல்வேறு உரைகளையும் இலக்கணங்களையும் தந்திருக்கிறார்கள். அதனால் தான் அவருக்கு கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்திலே சிலை அமைக்கப்பட்டது. அதே போன்றுதான் கார்டுவெல் அவர்கள் வந்து ஒரு பாதிரியாராக வந்து அவர் தமிழை கற்று நமக்கு பல்வேறு இலக்கியங்களை தந்து, என்னுடைய கல்லறையிலே தமிழ் மாணவன் என்று எழுதுங்கள். இப்படி எண்ணற்றவர்கள் இன்றைக்கு, ஏன் அவர் பெயர் சரியாக எனக்கு நினைவுக்கு வரவில்லை, வடநாட்டைச் சேர்ந்த ஒருவர் திருவள்ளுவர் சிலையை கொண்டு போய் கங்கை நதி கரையிலே வைப்பதற்காக இங்கிருந்து போகிற நேரத்தில் நம்முடைய பொதுச் செயலர் அவர்கள் அந்த சிலையை அனுப்பி வைக்கின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள சென்றார்கள். நாங்களும் அவர் கூடவே தான் சென்றோம். இப்படி தமிழ் மீது பற்று கொண்டவர்கள், தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்றைக்கு உலக நாட்டில் ஏராளம் பேர். சொல்ல போனால் ஜப்பானில் இருக்கின்ற மாணவர்கள் எல்லாம் தமிழை இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மிகுதியில் ஆசிரியர்களை வைத்து தமிழ் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சீனாவிலே இருக்கின்ற சீனர்கள் எல்லாம் தமிழை கற்றுக்கொள்கிறார்கள். காரணம், தமிழ் மீது அவருக்கு எப்படி இந்த பற்று வந்தது என்று சொன்னால், இலக்கியங்கள், திருவள்ளுவருடைய குறட்பாக்கள், இவைகளெல்லாம் இன்றைக்கு அவர்கள் புதிதாக மிகப்பெரிய திருவள்ளுவருடைய அந்த குரல் தான் மிகப்பெரிய காரண கருவாக இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது என்பதை அண்ணன் சத்யா அவர்கள் மிக அளவில் முன்னெடுக்கின்ற வகையில் நம்முடைய தலைவர் அவர்கள் இயல்பாகவே அவருடைய தந்தையார் அவர்கள்
பயில வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் என்று பல்வேறு கூட்டங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். திருக்குறளிலே பேச்சு போட்டிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திருவள்ளுவருடைய அந்த புத்தகத்தை நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம், அவரோடு செல்லுகின்ற இடமெல்லாம், அவராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அவர் மகனிடத்தில் திருக்குறள் புத்தகத்தை மனம் இருக்கின்ற ஒரு வழக்கமாக இன்றைக்கு தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எண்ணற்றவர்கள் திருக்குறளை பற்றி கலைஞர் ஏறத்தாழ 130 அடி அந்த திருவள்ளுவருடைய சிலையை மிக பிரம்மாண்டமாக வைத்து மேலும் அந்த வகையிலே இன்றைக்கு சிறப்பாக இருந்தது. மேலும் அவர் சொன்ன சகோதரர் எல்லப்பன் அவர்களையும் லூயிஸ் வைகோ அழைத்து அந்த உரைகளை நமக்கு தருவார்கள் என்று கருதுகிறேன். அந்த வகையிலே எனக்கும் வாழ்த்துறை வழங்க சொன்ன லூயிஸ் வைகோனுடைய ராஜசேகர் உள்ளிட்ட விக்னேஸ்வரன், கோபி உள்ளிட்ட அனைத்து நன்றி வணக்கத்தை சொல்லி வாழ்த்து நன்றி கூறி வடசென்னை மேற்கு மாவட்ட கழகத்தை செயலாளரான டிசிஆர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அவரை தொடர்ந்து குடந்தை ஒன்றிய செயலாளர் அண்ணன் சொக்கலிங்கம் அவர்களை வாழ்த்துறை வழங்குவார்கள். அண்ணா இருக்காங்களா? அவர் இல்ல. ஓகே அண்ணா, காரையண்ணா வந்துட்டீங்களா? வந்துட்டு அவர் வேதை மு காளிதாசன் வந்திருக்காரு. அவர் வேதை மு காளிதாசன் கத்தார் இருந்து வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். நேரம் குறைவாக உள்ளதால் அனைவரும் வேகமாக வந்து வாழ்த்துறை வழங்கி செல்லுமாறு அன்போடு அழைக்கிறேன். இருக்காதப்பா அப்ப சீக்கிரம் வேதைன்னா அன்மியூட் பண்ணிக்கங்க. காளிதாசனை அன்மியூட் பண்ணுங்க. பேசுங்கண்ணா. அப்படி லேட் ஆகுதுன்னா கலிங்கப்பட்டி ஜெயராமன் வந்திருக்காரு பாருங்க. அடுத்து கலிங்கப்பட்டி ஜெயராமன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கலாம். அவரை தொடர்ந்து சிவகுமார், முருகன். வெளிநாடுகள்ல இருந்து வந்துருவங்க பேச சொல்லாமா? அதான் வேதை மு காளிதாசன் வந்திருக்காங்கண்ணே. அவர் நம்ம லங்காவி கருணா பேச சொல்லுங்க. தாயகம் சுரேஷ் பேச சொல்லுங்க பஹ்ரைன்ல இருந்து. அதுல என்ன நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, அண்ணா கிட்ட கேட்கப்பட்ட அந்த குரல் எழுதப்பட்ட குரல் யாகாவராயனும் நாகாக்கள் காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டுன்னு அந்த குரல் தான் பேருந்துல எழுதியிருக்காங்க. அதை பார்த்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தான் இது மாதிரி இந்த குரல் அந்த பேருந்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாகாவாராயினும் நாகாக்கா காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த குரல் யாருக்கு? பேருந்தை ஓட்டுகின்ற ஓட்டுநருக்கா அல்லது நடத்துனருக்கா அல்லது பேருந்தில் பயணம் செய்கின்ற பயணிகளுக்கான்னு கேட்ட போதுதான் அண்ணா அன்னைக்கு ரொம்ப அற்புதமா சொன்னாரு. இது நாவு படைத்த நாவு இருக்கிற எல்லாருக்கும் அது பொருந்தும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வுகள் அது அண்ணா சொன்னது. அதே மாதிரி நான் தைவான் போன செய்தியில கொஞ்சம் பாதி விட்டு, அதனால யூசி அடிகள் அவர் வந்தனா புத்த மாடாலயத்துடைய ஒரு மிகப்பெரிய மாடாதிபதி. அவர் தான் அங்க தைவான் நாட்டுடைய தமிழ்ச்சங்கத்துடைய தலைவரா இருக்கிறார். உலகத்தில் அதிக மக்கள் பேசுகின்ற மொழி மேண்ட்ரின் மொழி, சீன மொழி. ஒரே நாட்டுல அத்தனை கோடி பேர் பேசுறாங்க. அந்த நாட்டுல நான் பேசுகின்ற போது சொன்ன செய்தி என்னன்னா, அவர்கள் எந்த இடத்துல எந்த நாட்டில் நல்ல செய்தி இருந்தாலும் அதை அவங்க உள்வாங்குறாங்க. குறிப்பாக புத்தன் இந்தியாவில் பிறந்தவர் தான். நேபாளல கபிலவஸ்துல இருந்து அவர் இங்கிருந்து அவருடைய சிந்தனை ஓட்டங்கள் அசோக சக்கரவர்த்திக்கு பின்னால் அது உலக நாடு பரப்புகளை போகின்ற போது அந்த அறத்தை புத்தனுடைய அந்த பௌத்த தம்மத்தை முழுமையாக உள்வாங்கி கொண்டாங்க. அது அவங்க அங்கிருந்து எடுத்துக்கிறாங்க.
அதே போல்தான் போதி தர்மன் என்று சொல்லப்படுகின்ற புத்தித்தாரா பல்லவன் இந்த காஞ்சிபுரத்திலிருந்து அங்க சென்று அவர் மருத்துவமும் தற்காப்புகளையும் போதிக்கிறார். அவரை இன்றைக்கு புத்தனுடைய இரண்டாவது அவதாரமாகத்தான் அங்க பாக்குறாங்க. எங்க பார்த்தாலும் போதி தர்மன், புத்தர் கோயில் இருக்கிற அங்க போதி தர்மனுடைய சிலை இருக்கும். அப்போ அது எங்க எந்த நாட்டுது என்பதை அவர்கள் எடுத்துக்கொள்வதை காட்டிலும் அது நல்லதா நமக்கு தேவையா என்பதை தான் அவங்க உள்வாங்குறாங்க. எனவேதான் யூசியடிகள் அந்த திருக்குறளை தமிழ்ல அங்க தமிழ் மொழியில் உருவான அந்த திருக்குறளை சீன மொழியில மொழிபெயர்த்தார் அவர். எனவே இந்திய அரசு சார்பில் அவர் இங்க வர வச்சு அவரை கௌரவிச்சாங்க. தஞ்சை கரந்தை தமிழ் பல்கலைக்கழகத்துல கூட அவரை கூப்பிட்டு பாராட்டி அவருக்கு சிறப்பு செய்த போது அவர் கொடுத்த அந்த லட்சக்கணக்கான நிதியை மீண்டும் அவர் தமிழக அரசிடமே கொடுத்து அவர் சொன்னாரு, இந்த பணத்தை கொண்டு இது போன்ற மொழிபெயர்ப்பாளருக்கு அல்லது ஒரு இருக்கையில் உருவாக்குன்னு சொல்லிட்டு அந்த யூசியடிகள் சொல்லிட்டு போனார். யூசியடிகளின் அழைப்பின் பேரில் தான் வந்தனா புத்தமாடை ஆலயத்திலும் தைப்பேயில இருக்க தமிழ்ச்சங்கத்திலும் அந்த திருவள்ளுவர் சிலையில பங்கேற்கிற நிகழ்வு மனசில் வந்ததால சொன்ன அந்த அண்ணாவை பற்றி வருகின்ற போது திடீர்னு அந்த செய்தி வந்ததால் அது சொல்ல வேண்டிய சூழல். அது உடனடியாக அந்த குரல் நான் பேசி முடிப்பதற்குள்ள மனசுக்குள்ள வரும்னு பார்த்தா, ஆனா பேசி முடிச்சதுதான் அந்த குரல் எனவே தான் அது ரீஎன்ட்ரி மாதிரி அந்த குரலை சொன்னேன். நன்றி. அவர்களுக்கு நன்றி. அடுத்து தம்பி தாயகம் சுரேஷ் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்பதான் நான் பொது நிகழ்ச்சியிலேயே கலந்துக்கிறதுக்காக வெளியே வந்திருக்கேன். மிகப்பெரிய மனக்காயத்தோட, ரொம்ப மன வலிமையான ஆள்னு நினைச்சிட்டு இருந்த ஆளு எனக்கே நான் நினைச்சிட்டு இருந்தேன். மிகப்பெரிய காயத்தோட இவ்வளவு பெரிய வலியை தாங்க முடியாம ரொம்ப ஒரு என்னையே நான் உடக்கிக்கிட்டு இருந்தேன். ஒரு மாசமா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இப்பதான் வெளியே வந்திருக்கேன். அதுவும் அண்ணன் சத்யாவோட முகத்தை பார்க்கணும், அவரோட பேச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. இத்தனை தெளிவோட, இத்தனை வழக்கமான செய்திகளோட அண்ணன் அவர்கள் ஆற்றிய உரை ரொம்ப ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியை தந்தது. அண்ணனுடைய இந்த வேகம் தான் எங்களையும் அதே வேகத்தோட அவரோட பயணிக்க வைக்கும். தலைவரோட எப்படி அவர் இத்தனை வேகத்தோட ஓடுறாரோ அதே வேகத்தோட நாங்களும் அண்ணனா பார்த்து அவர் கூட வர்றதுக்கு இந்த உரை ஒரு துணையா இருக்குன்னு ரொம்ப அதிகமா நம்புறேன். இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த நிகழ்ச்சி வள்ளுவன் திருவள்ளுவரை பத்தி அப்படின்ற நிகழ்ச்சின்றதை விட ஒரு தமிழர்களுக்கு ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இத்தகைய ஒரு மிகப்பெரிய ஒரு நூலை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்க ஒரு மாபெரும் தலைவன் தான் சொன்னோம். அந்த தலைவனை பற்றி நம்முடைய இயக்கத்தை வழிநடத்துகிற தலைவரின் தளபதியா இருக்கிற அண்ணன் சத்யா அவர்கள் பேசுகிறார். அவர் பேசியிருக்கிற செய்திகளும் மிகவும் அரிதான செய்திகள். மிக மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுரேஷ். அடுத்து அண்ணன் செந்தில் அதிபன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். அப்ப அண்ணா சரி சரி.
அடுத்து கலிங்கப்பட்டி ஜெயராமன். ஹலோ, பேசுங்க. அண்ணா ஒரு தாயகம் சுரேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி இன்னும் எனக்கேவும் அந்த மன வருத்தம் தாங்கவே முடியல. இருந்தாலும் அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் நம்முடைய தலைவருடைய கொள்கையையும் பாதையும் பின்பற்றி, அதாவது அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்று இந்த கிபி 31ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளுவரின் குரலை மனித வாழ்க்கைக்கு ஒரு போதனையாக தந்த திருக்குறளை பற்றி பேச வந்தமைக்கு அண்ணன் மல்லை சத்யா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அடுத்து ஊட்டி சிவகுமார். வைகோ நிகழ்வை நடத்தி கொண்ட ஆர்வீர் அண்ணன் ஜிஆர்பி ஞானம் வாழ்த்துறைக்கு வந்துடுங்க சுரேஷ். இந்த இன்றைக்கு சிறப்பான முறையிலே கலந்து கொண்டு வள்ளுவர் தந்த வாழ்வியல் நூல் என்ற தலைப்பிலே சிறப்பாக உரையாற்றிய அண்ணன் மலை குலைந்தாலும் நிலை குலையாத மாவீரன் அண்ணன் மல்லை சத்யா அவர்களே, அவர் இளம் வயதிலே தொடக்க உரையிலே அவர் ஆற்றியதை போல தலைவர் வைகோ அவர்களுக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய கவிதை பற்றியும் அவர் பள்ளியிலே படித்த திருக்குறள் நிகழ்வை பற்றியும் பல்வேறு வள்ளுவர் காட்டிய வாழ்வியல் நெறிமுறைகளை பற்றியும் மிக அற்புதமாக அவர்கள் ஒரு உரையை தந்தார்கள். அப்படி ஒரு உரையை பேற்றுகிற போது எனக்கு ஒரு சின்ன அதை போற்றுகின்ற வள்ளுவத்தை போற்றுகின்ற இடைக்காடார் என்ற புலவர் கடுவை துளைத்தேல் 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று அவர் வள்ளுவத்தை வாழ்த்துவதாக ஒரு கவிதை புனைந்திருக்கிறார். அதற்கு மாற்றாக தமிழ் மூதாட்டி அவ்வை அவர்கள் அணுவை துளைத்தேல் 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று அதற்கு மாற்றாக சொன்னதாக வள்ளுவத்தை பற்றி அவர்கள் வாழ்த்தியிருக்கிறார்கள். அதே வழியிலே அண்ணன் மல்லையார் அவர்கள் இன்றைக்கு அற்புதமாக வள்ளுவத்தை பற்றி விரிவான ஒரு உரையை தந்தார்கள். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து பிறந்த நாள் வாழ்த்துக்குரியவர் அண்ணன் ஸ்டீபன் சுரேஷ் அவர்களை வாழ்த்துமாறு அழைக்கிறேன். ஸ்டீபன் கொஞ்சம் குரல் சரியில்லைண்ணே, வாய்ஸ் வரல. வாழ்த்துக்கள்ண்ணா. நன்றிண்ணா. ஐயா என் வீரமணி அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அழைக்கிறேன். அண்ணன் வீரமணி செங்கல்பட்டுல இருக்கிற ஒரு புத்த பண்பாட்டு மையத்துடைய தமிழக தலைவர். இப்ப மறைந்த நம்முடைய நண்பர் நடிகர் மாறனுடைய உடன் பிறந்த மூத்த சகோதரர். இவர் ஆசிரியராக இருந்து ஓவிய ஆசிரியரோட இருந்ததோடு மட்டுமல்லாமல் பல படைப்பாளிகளை நம்ம மாவட்டத்துல இந்தியா தமிழ்நாட்டுல நிறைய படைப்பாளிகள் உருவாக்கி ஆக சிறந்த மனிதர் அண்ணன் வீரமணி அவர்கள். ரொம்ப நல்லா இருப்பாரு. தம்முடைய தம்பியுடைய மரணத்திற்கு பின்னால் அவர் ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கிறாரு. 2 நாட்களுக்கு முன்பாக கூட அந்த படத்திருவிழாவில் பங்கேற்றேன். நான் வீரமணி அவர்கள் நீங்கள் பங்கேற்றிருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அவர் சிறந்த படைப்பாளி, நிறைய மாணவர்களை இளம் தலைமுறை உருவாக்குகின்ற ஒரு சிறந்த மனிதர். அவர் உரையாற்றுவது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றுதான். பேசலன்னா வாங்கண்ணா. ஹலோ, கேக்குதுங்களா? மிக சிறந்த உரை. இதற்காகவே நேற்று பார்த்து இந்த வரைக்கும் காத்திருந்தேன். அவரு வழக்கமாக எப்படி பேசுவாருன்னு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப தெரியும். நான் அருகில இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 100 கூட்டங்களுக்கு மேல நான் கேட்டிருப்பேன். அவரு என்ன எல்லா விதையிலும் ஓவியத்தை பற்றி பேசுவாரு, சிற்பங்களை பற்றி பேசுவாரு,
அரசியலை பற்றி பேசுவாரு, வள்ளுவத்தை பற்றி பேசுவாரு, கம்பனை கேட்டாலும் பேசுவாரு, இப்படி பல விதங்கள்ல பேசுவாரு. இன்றைய பேச்சு வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. நீண்ட நேரமாக அவருடைய பேச்சை கேட்டேன். மற்ற தலைவர்கள் எல்லாம் அவர் பற்றி வந்தது. அடுத்தது வைகோ அவர்களை பற்றி திருக்குறளுக்கும் அவருக்கு இருக்கிற செய்திகள் எனக்கு புதிய செய்திகள். நான் ஒரு சிலர் தான் கேட்டிருக்கேன். ஆனா அந்த தொகுத்து அவர் வழங்கிய அந்த செய்திகள், இன்று வரை அவர் ஆற்றி கொண்டிருக்கின்ற அந்த பணிகளை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். உங்க அமைப்புக்கும் என்னுடைய நன்றி. அடுத்து நடக்க இருக்கின்ற திருக்குறள் எல்லப்பன், அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். உங்களை எல்லாரும் ரொம்ப அசத்த போறாரு. அதற்காகவும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துகின்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து அக்கா ராணி செல்வியன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். வாத்தியாருக்கு பின்னால டீச்சர். அக்கா ராணி செல்வியன் பேசுங்கக்கா. மைக் ஆன் பண்ணுங்க. அடுத்து கேக்குதுங்க, பேசுங்க. குயிஸ் வைகோ நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ஜிஆர்பி ஞானம் அவர்களே, நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய சகோதரர் காரை செல்வராஜ் அவர்களே, நம்முடைய அன்புக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் மல்லை சத்யா அவர்களே, மாவட்ட செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, இயக்கத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற சகோதரர்களே, அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இன்றைக்கு சகோதரர் சத்யா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு உரையை தந்தார்கள். நமக்கு தெரியாத நிகழ்வுகள் நிறையவற்றை இன்றைக்கு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களை பார்க்கிற பொழுதுதான் ஒரு மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று மிகவும் யோசித்துக் கொண்டிருந்தோம். அவரை அதற்கு பிறகு இப்பொழுது உள்ள நிகழ்வில் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எந்த கவலையும் முகத்தில் தெரிவிக்காமல் நமக்கு வேண்டிய அடுத்து அவர்களை தொடர்ந்து அண்ணன் கண்ணம்பலம் பன்னீர்செல்வம் அவர்களை வாழ்த்துறை வழங்கும். வணக்கத்திற்குரிய குயிஸ் வைகோ நிகழ்ச்சியினுடைய நிறுவனர் ஐயா ஜிஆர்பி ஞானம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாசற்ற செயல் மரபர்களே, முன்னோடிகளே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் மல்லை சத்யா அவர்களே, மற்றுமுள்ள ஏனைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி, நான் ஏற்கனவே வரவேற்புரையிலே வந்துவிட்ட காரணத்தினால் இந்த வாழ்த்துறை நிகழ்ச்சிக்கு என்னை அழைக்க மாட்டார்கள் என்று நினைத்திருந்தும் கூட மரியாதைக்குரிய ஜிஆர்பி ஞானம் ஐயா அவர்கள் என்னை இங்கே அழைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நான் மிகச் சுருக்கமாக என்னுடைய காலம் கடந்து விட்ட காரணத்தினால் என்னுடைய உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்ற கருத்தில் இங்கே உங்கள் முன் வருகை தந்திருக்கின்றேன். நான் சிறு வயதிலே பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அண்ணாவுடன் 62 நாட்கள் என்ற ஒரு நூலிலே படித்திருக்கின்றேன்.
அண்ணா அவர்கள் 2 திருக்குறளை கொடுத்து, காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் அது ஞாலத்தில் மானப்பெரிது. அதாவது இந்த உலகத்தை விட மிகப்பெரியது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது. அதாவது பயனை எதிர்பாராமல் செய்கின்ற உதவி கடலை விட பெரியது. முதலாவது உதவி உலகத்தை விட பெரியது. இரண்டாவது இந்த உதவியானது கடலை விட பெரியது. இதற்கு என்ன வேறுபாடு என்று தன் தம்பிமார்களிடத்திலே கேட்கின்ற பொழுது, ஒன்று அவசரம் இல்லை, நீங்க பொறுமையா யோசிச்சு நாளைக்கு சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சாரு. அடுத்த நாள் தன்னுடைய சக தம்பிமார்கள்ட்ட கேட்கிற பொழுது அவரவர்களும் அந்த குரலுக்குரிய பொருளை சொன்னார்களே தவிர சரியான விளக்கத்தை அவர்கள் தர முடியவில்லை. மீண்டும் அண்ணா அவர்களிடத்திலே கேட்கின்ற பொழுது அண்ணா சொன்னார், உலகத்தை விட பெரியது என்பதை விட கடலை விட பெரியது என்று சொன்னால் கடலினுடைய அளவை விட பெரியது அல்ல, அதாவது கடலினுடைய தன்மையை இந்த இடத்தில் குறிப்பிடப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். அதாவது கடல் தனக்கு தேவையான அளவு தண்ணீரை தன்னிடமே வைத்துக் கொண்டு தனக்கு தேவையில்லாத ஒரு சிறிய பகுதியை மேகத்திற்கு கொடுத்து உதவுமா. அப்படி கொடுத்து உதவினாலும் கூட அது மீண்டும் மழையாக பொழிந்து இந்த கடலுக்கே திரும்ப கிடைக்கும் என்பதை இந்த கடல் அறிந்திருக்கிறது. ஆயினும் அந்த பயனை எதிர்பாராமல் அது செய்கின்ற அந்த உதவியை தான் கடலை விட பெரியது என்று வள்ளுவர் சொன்னார் என்று அண்ணா அவர்கள் குறிப்பிட்ட பொழுது கேட்டுக்கொண்ட அவரது தம்பிமார்கள் எப்படி இருந்தாலும் அண்ணா அண்ணாதான் என்று குறிப்பிட்டதாக அந்த நூலிலே படித்தேன். அந்த நூல் இப்போது எனக்கு கிடைக்கவில்லை என்ற இந்த ஒரே ஒரு குறளை மட்டும் சொல்லி, வாழ்க்கையில திருக்குறளை நம்ம நிறைய படிக்கிறோம். ஏதோ ஒரு திருக்குறளை அறிந்தோ அறியாமலோ நம்ம பின்பற்றோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது சரியா தவறா என்பதை மட்டும் நாம் தெரிந்து கொள்வதற்கு திருக்குறளை மீண்டும் மீண்டும் நாம் படிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. என்னிடத்திலே இயல்பாகவே ஒட்டி கொண்ட ஒரு திருக்குறள் என்பது, ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. தன்னோடு சேராதே என்கின்ற விலகிச் செல்கின்றவர்கள் பின்னால் சென்று ஒருவன் வாழ்கின்றான் என்ற பெயர் உனக்கு வருவதை விட, இவன் செத்து விட்டான், கெட்டு விட்டான், பாழ்பட்டு விட்டான், இவன் அழிந்து விட்டான் என்ற சொல் உனக்கு மேலானது என்ற அந்த சுயமரியாதை உணர்வு கொண்ட அந்த திருக்குறளை என்றைக்குமே நான் கடைபிடித்து வருகின்றேன் என்பது எனக்குள்ள உள்ள ஒரு இயல்பான ஒரு உணர்வு. அதாவது சுயமரியாதை என்பது மிக மிக முக்கியமானது. அந்த அடிப்படையிலே நாம் வாழ்நாளில் ஒவ்வொருவரும் ஒரு திருக்குறளையாவது எடுத்துக்கொண்டு அதற்கு இலக்கணமாக வாழ வேண்டும் என்ற ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை மட்டும் இங்கே முன்வைத்து, காலம் கடந்துவிட்ட காரணத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னம்புலத்தார் அவர்களுக்கு நன்றி. அடுத்து கலிங்கப்பட்டி ஜெயராமன், சீனிவாச பெருமாள், அவினாசி பெருமாள் வாழ்த்துரை வழங்குமாறு அழைக்கிறேன். விரைவாக நேரம் கடந்திருப்பதால். அண்ணா வணக்கம்ண்ணா. அவினாசி பெருமாள்ண்ணா. வணக்கம். அண்ணன் உரை கேட்டு நல்லா அருமையா இருந்தது. எப்பவுமே வேகமா பேசுவாரு. இன்னைக்கு தலைப்பு அப்படி திருக்குறள் சாதம் அப்படியே அழகா பேசின நிறைய விஷயங்களை சொன்னாரு. இப்படி சிவனை போட்டதுக்கு 63 நாயன்மார்களோ, அது மாதிரி திருமாலுக்கு 12 ஆழ்வார்கள் இப்படி சொன்னாரு. விவிலியத்தை கிறிஸ்துவ விவிலியம் திருக்குறளை பரப்புறதுக்கு அப்படி நிறைய பேர் அப்ப இல்ல. அதுக்கடுத்து அயாதிதாச எளித ஆளுக தான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலே நல்லா அருமையான இருந்தது. இந்த நிகழ்வு அடுத்த வாரம் சொல்லியிருக்காரு. அந்த அவரோட பேச்சை நம்ம எல்லா பேச்சையும் நம்ம அடுத்த வாரம் கேட்கலான்னு இருக்கேன். நேரமானதுனால அடுத்து வணக்கம். நல்ல சேர்த்தா நன்றிண்ணா. சீனிவாச பெருமாள் அடுத்து பேச வருவார் முன்வருமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்னா, நான் சீனிவாசன் கோயத்திலிருந்து பேசுறேன். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற வாழ்வியல் தத்துவத்தை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு அளித்து சென்ற தென்னாப்புலவர் திருவள்ளுவரின் வாழ்வியல் தத்துவத்தை நமக்கு எடுத்துரைத்த கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மல்லை சத்யா உள்ளிட்ட கழக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் எழுதி சென்ற நமக்கு அளித்து சென்ற திருக்குறளை யார் அடிதொட்டு நடக்கிறார்களோ இல்லையோ, மரியாதைக்குரிய அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் அதனை அடிதொட்டு நடக்கின்றார்கள் என்ற சிறப்பான ஒரு உண்மையை இங்கு தெரிவித்து, அண்ணனின் உரைக்கு வாழ்த்து கூற எனக்கு வயது என்ற போதிலும்
வணங்கி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணே, முடிஞ்சது. முடிஞ்சது. அதான் அடுத்து விஜயகுமார் குருவிக்குளம் அண்ணனுக்கு நேரம் ஆகும். 9:40 ஆயிடுச்சு. பேசலாம்ண்ணா? பேசுங்க, வேகமா பேசுங்க. நேரம் விஷயத்துக்கு வருங்க. இன்னைக்கு திருக்குறள் பயிரங்கம் மாதிரி இருக்கு அண்ணனுடைய பேச்சு. தலைவர் திருக்குறளை பத்தி பேசி கேட்டிருக்கேன். அப்படியே நான் தலைவர் பேசினா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது பேச்சு. என்னையே மறந்து அவ்வளவு அழகான பேச்சுனா. அதாவது செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும் என்பார்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி பசிய மறந்து இன்னைக்கு அண்ணனுடைய பேச்சை கேட்டுறது அவ்வளவு அழகா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா பேச்சு. அருமையான உரைண்ணா. நன்றிண்ணா. முடிச்சிங்களா? அடுத்த சகோதரி ஐஸ்வர்யா ராஜசேகரன் பேசுமா? பேசுறீங்களாம்மா ஐஸ்வர்யா? ஓகே ஓகே. மதிவாணன் திருவள்ளூர். மதிவாணன். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். அன்பிற்கினிய பெரியோர்களே, தோழர்கள், நான் இந்த நிகழ்ச்சியில மிக தாமதமாகத்தான் தெரிந்து கலந்து கொண்டேன். கடைசியா ஒரு மரியாதைக்குரிய தோழர் நம்முடைய சத்யா அவர்கள் ஒரு 10 நிமிடம் பேச்சைதான் கேட்டேன். மிக சிறப்பானது ஒரு உரை. இன்னும் அடுத்த இதில் சொல்லும் போது இன்னும் அதை நான் கேட்டு தெரிந்து கொள்கின்றேன். அவரை நான் 2-3 முறை செங்கல்பட்டு புத்த விகார் மரியாதைக்குரிய ஓவிக்கவி ஆசிரியர் வீரமணி அவருடைய நிகழ்ச்சியிலே அதியநாதரே அவருடைய நிகழ்ச்சியெல்லாம் நடக்கின்ற பொழுது நான் அவரை சந்தித்திருக்கிறேன். அப்பொழுது அவருடைய எதிரிலே நான் ஓடி வாருங்கள் ஒன்று கூடுவோம் என்ற பாடலை நான் பாடியிருக்கின்றேன். அதை பாராட்டியும் இருக்கின்றார் அவர். அது சொல்வார்கள், நல்லாவின் பால் முழுவதும் கன்றுக்கு இல்லை, நரும்பூவின் மனம் முழுவதும் சோலைக்கு இல்லை, நெல்லாடும் கதிர் முழுவதும் நிலத்துக்கு இல்லை, நிறைகின்ற நீர் முழுவதும் குளத்துக்கு இல்லை, பன்னரம்பின் இசை முழுவதும் யாழுக்கு இல்லை, எல்லாமே பிறக்குழைக்க காணுகின்றேன், என் வாழ்வு பிறருக்கு உழைக்க வேண்டும். சுப்பா மாணிக்கம் என்பவர் ஒரு முறை அந்த புத்தகத்தை ஏதோ ஒரு எழுதும் போது என்னை எழுதி வைத்திருந்த ஞாபகம். அதை இப்ப எடுத்து பார்த்தேன். அப்படி பணி செய்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய புரட்சி புயல் வைகோ அவருடைய அந்த வழியில் அவரை தொடர்ந்து துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மல்லை சத்யா அவர்கள் உரை மிக சிறப்பு. ஆனால் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. நன்றி. இந்த வாய்ப்பினை தந்ததற்கு மிக்க நன்றி ஐயா அவர்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க இருப்பவர்கள் வாழ்த்துறை வழங்கலாம். நேரம் கடந்து போகுது. முடிச்சிடலாமா? அண்ணா சத்யா முடிச்சிடலாங்களா? முடிச்சிருங்க. ஏன்னா எல்லாம் வெளியேறிட்டாங்க. ஆமா. வாழ்வியல் செய்தி என்னன்னா, அறம்பொருள் இன்பம், அற வழியில் பொருள் ஈட்டினால் இன்பமுடன் வாழலாம். அதான் திருக்குறள் சொல்லுகின்ற அந்த 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 7 சீர் வெண்பாவுக்கான ஒரே செய்தி. இந்த முப்பால்களையும் ஒன்றாக இணைத்தால் அறம் பொருள் இன்பம், அற வழியில் பொருள் ஈட்டினால் இன்பமுடன் வாழலாம். அதான் அதனுடைய செய்தி. எனவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர் ஞானம் அவர்களுக்கும்
ஒருங்கிணைத்திருக்கின்ற தம்பி கோபிநாத், அண்ணன் காரை செல்வராய், பங்கேற்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி அண்ணன் காரை ஏதோ சொல்ல வந்தாரு. அண்ணா சொல்லுண்ணா காரையண்ணா. ஒண்ணு இல்ல, நான் இன்னைக்கு தந்தி தொலைக்காட்சி போனதுனால அன்னுடைய பேச்சை கேட்க முடியல. நான் நாளைக்கு யூடியூப்ல கேட்டுறேன். இதுல பொதுவாவே நம்ம ஒரு பேச்சாளர்கள் என்று வருகிற பொழுது ஒரு தலைமை பண்புக்கு வருகிற பொழுது அந்த ஒரு ஜானர்லயே இருக்கணும்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனா அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் எந்த ஜானர் எடுத்தாலும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சிரமப்பட்டு நிறைய செய்திகளை எடுத்து பேசுவது என்பது அண்ணன் மல்லை சத்யா அவருடைய சிறப்பு. இது போக குறிப்பாகவே சின்ன வயசுல இருந்தே எனக்கு யாராவது ஒருத்தர் அம்மாட்ட இருந்து ஏதோ ஒரு சொன்ன ஒரு சொல், அப்பாவிடம் இருந்து ஏதோ ஒரு கேட்ட ஒரு வார்த்தை, நம்ம தலைவர் வைகோ கிட்ட இருந்து பேசல ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மனசை மீண்டும் மீண்டும் இந்த மனசுக்குள்ள வந்துகிட்டே நிற்கும். அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த வார்த்தை வரும், இது இவங்க அண்ணன் சொன்னாங்களேன்னு. நான் ஒரு முறை மகாபலிபுரம் போயிருக்கும்போது நல்ல நினைவு இருக்கு. அந்த கார்ல வெளியில வச்சுக்கிட்டு நின்று பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை, எதா இருந்தாலுமே நான் ஒரு அல்டிமேட் ஒரு உச்சபட்ச உயரத்தை தொடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வேன்னு அந்த அல்டிமேட்ங்கிற வார்த்தையை சத்யா அண்ணன் யூஸ் பண்ணாங்க. நான் எப்பொழுதெல்லாம் என்ன ஒரு பேச்சுல ஒரு செயல்பாடுகளில் நான் இறங்கணும்னு நினைக்கிறேனோ, எதை நான் முழுமையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ, எப்ப சொன்னாலும் அண்ணனுடைய அந்த வார்த்தை என் மனசுக்குள்ள வந்து போகும்.